Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு வீடியோல 10th standard mathsல இருந்து exercise 3.17ல இருந்து first sum வந்து பார்க்கலாம். If a matrix A equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4x4 matrix வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 row 4 column இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து 3 subdivision கொடுத்துருக்காங்க. Subdivision 1 பார்த்தீங்கன்னா the number of elements அதை கண்டுபிடிக்கணும். Second subdivision the order of the matrix. Third subdivision write the elements of அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன elements கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கா? அப்ப 16 எலமெண்ட்ஸ். அடுத்து சப்டிவிஷன் 2 the order of the matrix அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அணியின் வரிசையை காண்க. இது வந்து 4x4 அதாவது 4 ரோ 4 காலம் இருக்கு இல்லையா? அப்போ 4x4 மேட்ரிக்ஸ். தேர்ட் சப்டிவிஷன்ல A22 A23 A24 A34 A43 A44 இந்த எலமெண்ட்ஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 வந்து எழுதிக்கலாம். A22 A23 A24 A34 A43 A44 இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4x4 மேட்ரிக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா? இது வர இடத்துல இந்த A11 A12 அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து எழுதி வச்சுக்கலாம். இது வந்து A11, இது A12 A13 A14 A21 A22 A23 A24 இது A31 A32 A33 A34 இது A41 A42 A43 A44. இப்ப A22 வர இடத்துல எந்த நம்பர் இருக்குன்னா √7. அப்ப ஆன்சர் வந்து √7. அடுத்து A23க்கு பாத்தீங்கன்னா √3/2 அப்படின்னு இருக்கு. அப்ப √3/2. அடுத்து A24 வர இடத்துல 5 இருக்கு. அப்ப 5. அடுத்து A34 வர இடத்துல 0 அப்படின்னு இருக்கு. அப்ப 0. அடுத்து A43 வர இடத்துல -11. அடுத்து A44 வர இடத்துல 1 இருக்கு.